நண்பா, வெல்கம் பேக் டு டெக்னிக்கல் தமிழா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் தான் வந்து பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட் கூலர் நம்மளோட மொபைலுக்கு வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ மொபைலுக்கு லிக்விட் கூலர் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆள் வச்சுக்கேன். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ மறக்காமல் பண்ணிடுவீங்க நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோ ரெகுலராக போயிடலாம். இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்துக்கோங்க. எந்த டப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு மினி வாட்டர் பம்பர் வந்து வேணும். இந்த வாட்டர் பம்பருக்கு செட் ஆகிற மாதிரி 2 டியூப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த டியூப்பை வந்து நம்மளோட வாட்டர் பம்பரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட டப்பா மேலே வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணணும். மேலே வச்சுட்டு உங்களுக்கு டியூப் எவ்வளோ லென்த்தாக வந்து கீழே வேணுமோ அந்த லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டப்பா மேலே இந்த டியூப்பை வச்சு பாருங்கள். அது இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. ஹோல் ரொம்பவும் பெருசாகவும் போடக்கூடாது, சின்னதாகவும் போடக்கூடாது. மீடியம் சைஸில் வந்து போட்டுட்டு இந்த டியூப் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டியூப் வச்சு பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோல் வந்து போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக 2 ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த 2 ஹோல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டியூப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். டியூப் உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பா மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டியூப் எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பவர் சப்ளைலேருந்து கொடுத்துருக்குறேன். பவர் சப்ளை கொடுத்துனே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டப்பாலேருந்து எடுத்து மறுபடியும் வந்து டப்பாக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போயிட்டுருக்கு. அடுத்ததாக நமக்கு ஒரு சைக்கிள் ஸ்போக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று, அப்புறம் ஒரு வாட்டர் கண்டெய்னர் தேவைப்படும். பிளாஸ்டிக்கில் இருக்கிற பேர் எனக்கு சரியாக தெரில, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இது மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சைக்கிள் ஸ்போக்ஸில் வந்து டைட் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இது வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சைக்கிள் ஸ்போக்ஸ் அந்த கம்பியை வந்து இது வழியே இன்சர்ட் வந்து பண்ணுங்கள். உள்ளே நல்லாவே இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் வந்து பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னரை வந்து டியூபோட வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மோட்டரோட ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லேருந்து கனெக்ட் பண்ணிடுங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஹீட் பண்ணி விட்டு இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே இன்சர்ட் ஆயிரும். அடுத்து இருக்கிற எண்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு டியூப் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த எம்டி ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். டப்பாவில் இருக்கிற தண்ணி வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவுக்குள்ளே போகுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் லீக் ஆகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம க்ளூ போட்டு வந்து அடைச்சிக்கலாம். இப்போ இதை மொபைல் பின்னாடி எப்படி ப்ளேஸ் பண்ணணும் பார்த்துடலாம். இப்போ அந்த கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மொபைல் பின்னாடி வச்சுட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு. இன்னொன்று மெத்தடும் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ணிட்டேன், கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இது எப்படி நம்ம மொபைலை வந்து கூல் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அது எப்படி கூல் பண்ணுது அப்படிங்கிறத நான் கடைசியில் வந்து சொல்கிறேன். தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் ஆட் பண்ணனால பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி பின்னாடி வந்து இந்த கண்டெய்னரை வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி செட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கரண்டோட கூட சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட், அதுக்கப்புறம் அதே பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் கம்பி தான். அந்த கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா இது பின்னாடி வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அந்த ரப்பர் பேண்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொன்று கம்பி வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து நான் அந்த 2 ரப்பர் பேண்டோட ஃபஸ்ட் எண்டையும் செகண்ட் எண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு அதை கொஞ்சம் இழுத்து கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரண்ட்டும் வராது, நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கொஞ்சம் லைட்டாக வெயிட் மட்டும் ஆடாக இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்களோட எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். நான் என் மொபைல் சைஸ்க்கு வந்து வச்சேன், இது வேறு ஒரு மொபைல், அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே நண்பா, பின்னாடி கண்டெய்னர் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் பின்னாடி ப்ளைனாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் போட்டுருந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ரப்பர் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகி உட்காராது. ஸோ அந்த மாதிரி டைத்துலலாம் நீங்கள் ஃபஸ்ட் மெத்தடை விட்டுட்டு 2வது மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த லிக்விட் கூலர் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து இந்த லிக்விட் கூலர் நம்ம மொபைலை எப்படி கூல் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து இந்த கண்டெய்னர் வழியாக போயிட்டு மறுபடியும் இந்த இதுக்குள்ளேயே வந்து போயிடும். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா கூலாக தான் இருக்கும். நீங்கள் ரைஸ் கட்டி போட்டிங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே கூலிங்காக தான் இருக்கும். இது வந்து உங்கள் மொபைலோட பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ஹீட் வந்து பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஹீட்டுமே வரும். அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்சர்வ் பண்ணும். ஸோ இதை அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து ஹீட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போயிட்டு வரதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை வந்து தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் வந்து அவ்வளோக்கா வந்து ஹீட் வந்து ஆகாது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலில் வந்து பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கும். நீங்கள் கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் வந்து இருக்கும். அது ஒன்று தான், மற்றபடி எந்த டிஸ்அட்வான்டேஜஸுமே இல்லை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எப்பயும் போல மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே நண்பா, அடுத்த ஒரு வேறு வீடியோ வந்து மீண்டும் சந்திப்போம். பை பை.